அன்புக்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்கு செல்லும் முன்பாக இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 8 இறை சொற்றொடர்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறுமாறு தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசியல் என்பது மனிதன் இரத்தத்தில் ஊறிய ஒன்று. அரசியல் என்பது குடும்பத்திலும் சமயங்களிலும் சமூக பணியிலும் இருக்கிறது. ஆனால் அரசியலை நல்ல நிலையில் பயன்படுத்தினால் அது குடும்பத்திற்கும் அரசுக்கும் மக்களுக்கும் பலன் தரும். அதே நேரம் சுயநலத்துடன் பயன்படுத்தினால் அது மக்களுக்கு அழிவை உண்டாக்கும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். மத அரசியல். ஜெரோபாம் என்ற அரசுக்கு மக்கள் எருசலேம் சென்று வழிபாடு செய்யக்கூடாது என்று நினைக்கிறார். மக்கள் அங்கே சென்றால் அவர்கள் தாவீது அரசை தொடர்ந்து ஆட்சி செய்யும் அந்த மக்களின் பக்கம் அல்லது அந்த அரசின் பக்கம் சென்று விடுவார்கள் என்று பயந்து இந்த மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு முற்படுகிறார். அதற்கு அவர் பயன்படுத்தும் அந்த சொல், நான் உங்களுக்கான கடவுளை எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்று 2 கன்றுக்குட்டிகளை செய்து வைத்து, இதுதான் இனி உங்கள் தெய்வம், இதைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும், இந்த கடவுளுக்கு நாம் விழா எடுப்போம் என்று ஒன்றுமில்லாத ஒன்றை கடவுளாக பாவித்து அவற்றுக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அந்த அரசன் செய்தது மக்களை திசை திருப்பும் செயல். இந்த செயல் கடவுளுக்கு எதிரான செயலாக இருந்ததால் அந்த அரசை கடவுள் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். இது நமக்கு முதல் மாதம் கொடுக்கின்ற செய்தி. இதை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு இன்று நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் கூட பல நினைவுக்கு வரலாம். ஆகவே அரசு என்பது சுயநலமற்றதாக பொதுநலம் கொண்டதாக இருக்க வேண்டும். கடவுளின் கட்டளைகளை உள்வாங்கி செயல்படக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நன்மை பயக்கும் அரசாக, மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றும் அரசாக இருக்கும். இன்றைய நற்செய்தியில் இயேசு பலாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். இந்த மக்கள் உடல் பசி மற்றும் ஆன்ம பசியோடு வந்தவர்கள். அவர்களை அவர் பசியோடு திருப்பி அனுப்ப விரும்பவில்லை. அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்றார். ஆகவே அப்பத்தையும் மீனையும், அந்த மக்களிடம் கிடைத்த 7 அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து பலுகி பெருகச் செய்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறி அதை பிட்டு மக்களுக்கு கொடுக்கின்றார். இதை எவ்வாறு ஆன்மீக சிந்தனையோடு ஒப்பிடுவது அல்லது ஆன்மீக சிந்தனையோடு அணுகுவது? நாம் பங்கெடுக்கும் அன்றாட திருப்பலியில் அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடல் மொத்தமாக மாறுகின்றது. அந்த நேரம் மட்டுமல்ல, மாறாக சிலுவையில் தொங்கிய இயேசு அந்த நிமிடத்திலிருந்தே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்கு கொடுக்கின்றார். ஆக யார் யார் ஆன்மீக தாகத்தோடு வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் அவருடைய உடலை பெற்று அவர்களுடைய உடலுக்குள் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இது எதை வலியுறுத்துகிறது என்றால் நம்பிக்கை. நமது வாழ்வில் பணவீக்கம் ஏற்படலாம், பணம் பற்றாக்குறை, நாம் உணர்வு ரீதியாக உடைந்து போகலாம், நம்முடைய குடும்பங்கள் நடக்கின்ற அன்றாட பிரச்சனைகள்,
நாம் எதிர்பார்ப்பது நடக்காத நேரங்களில் உள்ள வேலையில் உள்ள பழுக்கள், குடும்ப பிரச்சனைகள் என்று பலவற்றையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுபோன்று ஆன்மீகத்துக்கும் நமக்கும் இருக்கின்ற தொலைவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நம்பிக்கை இழந்தோம் என்றால் ஆண்டவரின் அருகில் நாம் அணுகுவது எளிதான விடயம் அல்ல. ஆகவே நம்பிக்கை என்பது முக்கியம். நமது நம்பிக்கை நமக்கு ஆன்மீக வளமையும் பொருளாதார வலிமையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அதை உள்வாங்கியவர்களாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இன்றைய நாளை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.